திரு சீமான் அவர்களை ஒரு வாதத்திற்காக வைத்துக் கொள்வோமே. இப்போ இது இந்த பயங்கரவாத தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவாக அங்கெல்லாம் போனாரு வந்தாரு அப்படிலாம் சீமான் அவர்களை சொல்லி ஒருவேளை சீமானை கைது செய்து அல்லது கட்சி முடக்குவதாக ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொள்வோம். இப்போ அவர் முடக்குனா அவர் மட்டும்தான் மாட்டுவாரா? வைகோ அவருடைய மதிமுக கட்சி மாட்டுமா மாட்டாதா? கள்ளத்தோணியில் சென்று விட்டு வந்தேன், சைனட் குப்பியை நான் என்றும் மாட்டி வைத்திருக்கிறேன் என்று சொன்ன வைகோ அவர்கள் மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா? அடிக்கடி தலைவர் அவர்களை மேதகு தலைவர் அவர்களை பயணம் சென்று பார்த்து வந்த கோவை ராமகிருஷ்ணன் மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா? சேட்டலைட் போன்ல நான் பேசினேன், சேரலாதனா இருக்கார் பக்கத்தில் கொடு அப்படின்னு நான் சொன்னேன் என்று சொன்ன கொளத்தூர் மணி மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் போய் பார்த்து புகைப்படம் எடுத்திருக்காரு, அவர் மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா? அவர் கட்சியில் கூடிய வன்னியரசு போயிட்டு வந்தாரு, அவர் மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்று பத்திரிகையாளர் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழா தமிழன் பாண்டியன் மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா? இப்படி இத்தனை பேர் இருக்காங்க. மற்றவர்களும் தனி மனிதர்கள், சினிமா கலைஞர்கள் விட்டுருவோம். அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிமுக, விசிக, அதே போல இயக்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கொளத்தூர் மணியும் கோவை ராமகிருஷ்ணனும் இவங்கெல்லாம் மாட்ட மாட்டாங்களா? அப்ப தடைன்னு எல்லாத்துக்கும் தான் தடை வரும். இப்போ நம்ம சுபகி பண்ண வேலை என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் தேவையில்லாம விட்டிருந்தா சீமான் பேசுனது அப்படியே போயிருக்கும், மறந்த மக்கள் கூட கண்டிருக்க மாட்டாங்க. அதை பெரிதாக்கி சைதாப்பேட்டில் ஒரு கூட்டத்தை போட்டு இப்போது வீரமணியை தெருவில் இழுத்து விட்டு, வைகோ அவர்களை தெருவில் இழுத்து விட்டு, ராமகிருஷ்ணன் தெருவில் இழுத்து விட்டு, கொளத்தூர் மணியை தெருவில் இழுத்து விட்டு ஒட்டுமொத்த திராவிட இயக்கங்களையும் தற்பொழுது தெருவில் இழுத்து விட்டிருக்காரு. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.